நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பிஐ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து உங்களுக்கு 28,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14/8/2024 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்டு இதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் கேரியர் வெப்சைட். சரிங்களா, இதுதான் இதோடைய அஃபிஷியல் கேரியர் வெப்சைட். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெனுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த மெனுவில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக ரெக்யூர்மெண்ட், அதாவது நியூ ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள் கரண்ட் ஓப்பனிங் என்ன இருக்குது, அந்த கரண்ட் ஓப்பனிங்கை நீங்கள் கொடுத்தாவே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண 2024-2025 அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற லிங்க்கும் அண்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் இதிலே கொடுத்துருவாங்க. சரிங்களா, இங்கிலீஷ்னு இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்லேருந்து தான் வந்திருக்கு. இதில் 12 நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இதில் வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இவங்க மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, மெயில் மூலியமாகவும் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்க்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால், கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், கபடி, டென்னிஸ், பேட்மிண்டன், இந்த 8 இதுக்காக தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, இந்த 8 ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஜாபுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்போர்ட்ஸ்மேன், அதாவது ஆஃபீஸருக்காகவும் சென்ட்ரலுக்காகவும் எடுக்க போகிறோம். ஆஃபீஸருக்காக 17 வேக்கன்சி இருக்குது. எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் ஆஃபீஸர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து நீங்கள் விளையாடி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி தான். சரிங்களா, அதுவும் சென்ட்ரலாக ஒர்க் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல், அதாவது இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாக ஒர்க் இருக்கும். 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட், அதாவது கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுனால உங்களுக்கு டிஸ்ட்ரிக் எல்லாம் யாராவது அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு அவைலபிள் ஆகுங்க. சரிங்களா, டிஸ்ட்ரிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, நேஷ்னல் கேட்டிருக்காங்க, ஸ்டேட் கேட்டிருக்காங்க. 21 வயசுலேருந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 68 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 68 வேக்கன்சி பார்த்திங்கன்னா அவங்க மும்பையிலேருந்து ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அந்த ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே உங்களுக்கு ஜாப் அவைலபிளாக இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48, அதாவது 48,000லேருந்து உங்களுக்கு 85,000 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸர் ஜாபுக்கு கிடைக்கும். சென்ட்ரல் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,000லேருந்து உங்களுக்கு 64,450 வரைக்கும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். சரிங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த 8 ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா, மற்ற அதர் ஸ்போர்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட் டெஸ்ட் மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு மெயிலில் தான் வந்துடும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க பாருங்கள், கால் லெட்டர் அசைன்மெண்ட் டெஸ்ட்டு வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட் பை ஆன்லைன், அதாவது சென்ட் பை இமெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயிலில் தான் உங்களுக்கு சென்ட் ஆகும். நோ ஹார்ட் காப்பி வில் பி சென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும்.
உங்களுக்கு வந்து ஏன் இதுக்கு எக்ஸாமு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து அப்படி தான் கேட்பீங்க. ஏன் இதுக்கு எக்ஸாமு கிடையாது அப்படின்னு. நீங்கள் வச்சிருக்கிற ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கும் தனியா மார்க் இருக்கும். உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கும் தனியா மார்க் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மார்க் வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், இன்டர்நேஷ்னல் சாம்பியன், நேஷ்னல் சாம்பியன், யூனிவர்சிட்டி, நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேம், ஸ்கூல் லெவலில் நீங்கள் விளையாண்டுருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்கூல் லெவலில் விளையாண்டுருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்கூலில், டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி உங்களுக்கு ஜோன் லெவலில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேமும் இவங்களுக்கு சொல்லியிருக்கிற எல்லா கேமும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ்ஸு, பர்ஃபார்மன்ஸு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது மாதிரி வைப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் எந்த கேமில் இருக்கீங்களோ அந்த கேம் வந்து ப்ராக்டிஸ் இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு ட்ரையல் இருக்கும். அந்த ட்ரையலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு எப்படி இருக்கும், உங்களுடைய கேம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து உங்களையே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 750 உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். மற்ற ஜென்ரல், இடபிள்யூடி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சார்ஜ், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட்ஸ், அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரூ. 750 ஃபீஸ் இருக்கும் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு இருக்குது. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் ஃபோட்டோவும் இருக்கணும், உங்களுடைய ஃபோட்டோவும் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமு, ஐடி ப்ரூஃப் இருக்கணும், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃபு, சர்டிஃபிகேட், அதாவது கேஸ்ட்டு, நீங்கள் ஓபிசி இருந்தீங்க ஓபிசி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும், மார்க் ஷீட் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சா உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும். சரிங்களா? இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லாகின் டூன்னு இருக்கிறீங்களா, இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இதுதான் நான் முன்னாடியே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது வந்து நீங்கள் மேலே சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு 14/8ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல்லையும் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸர்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஜாபும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?